ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயோட மனசே விஜய்க்கு ஆபத்தாக முடிய போகுதா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த ஃபேமிலி வெளியில் தவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் போய் கூப்பிட்டு வராத்த அப்படின்னு சொல்லி யாரோட முடிவையும் கேட்காம விஜயே போய் உள்ளே கூட்டிகிட்டு வராரு. சேரில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்லாம் கொடுக்குறாங்க. ஒளிஞ்சு நின்று சாரதா பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு கங்கா ஒரு பக்கம், அம்மா இதெல்லாம் தப்புமா வாம்மா அப்படின்னு சொல்லி காவேரி. மறுநாள் காலையில் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், வெளியில் இருக்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணு அப்படின்ட்டு, இல்லை உள்ளே போய் யூஸ் பண்ணிட்டோம் அவள் ஏன் வெளியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்திட்டு இருக்கான். இங்கே பாட்டி விநாயகருக்கு பூ வைக்கிறதுக்காக வராங்க. பாட்டி வர்றதை பார்த்துட்டு இதுவும் உங்கள் பேர பசங்க தான், நானும் உங்கள் மருமக தான் அத்தை அப்படின்னு சொல்லி அந்த லேடி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணுறாங்க பாட்டி. பேரனை உங்ககிட்ட காட்டணும், உங்களுக்கு பேரன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு அவர் சொல்லுவார் அப்படின்லாம் சொன்ன உடனே பாட்டியோட மனசு மாறிடுச்சு. பாட்டி வயசானவங்க இல்லையா, பேரன் அப்படின்ன உடனே, ஏன்னா 4 பொண்ணு இது வரைக்கும் பேரன் அப்படின்னே இல்லை, பையன் பிறக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் பெண் குழந்தைங்கள் பிறந்துட்டே இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அந்த வகையில் பேரன் வந்துட்டான் தன்னோட வீட்டுக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் பாட்டிக்கு. கையை பிடிச்சி பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக சாரதா வந்த உடனே மாட்டிக்கிட்டாங்க. நீங்களும் இப்படி மாறிட்டீங்கல்ல, ஒழுங்காக உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி திட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் பாட்டி பண்ணது. நம்பிக்கை துரோகம் மாதிரி தான். அவங்க புள்ள பண்ணதே தான் அவங்களும் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வயசானவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தன்னோட மகன் வயிற்று பசங்க அப்படின்ற ஒரு இதில் அந்த ஒரு அன்பு அப்படின்றது வரதான் செய்யும். அது எதுவுமே பண்ண முடியாது. உள்ளே போய் பெருசாக பஞ்சாயத்தை கூட்டுறாங்க சாரதா. நீங்களும் துரோகம் பண்ணுறீங்க, அவரும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, உங்கள் பிள்ளை நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட கத்தவும் விஜய் விடுங்க அத்தை, பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் காவேரி கிட்ட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏங்க பிரச்சனையில் இருக்கிற இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை காவேரி, இப்போ அவங்க ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது கொஞ்ச நாள் ஆறப்போடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய். காவேரியோட மனசில் இதை இப்போதைக்கு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. விஜய் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லிவிட்டு கிளம்பலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட போய் சொன்னால் அவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மறுநாள் காலையில் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. இங்கே கிருஷ்ணா அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு கோர்ட்டில். ஸ்டே ஆர்டர்லாம் ஒரே நாளில் கொடுத்துருவாங்களா தெரியல எனக்கு எப்படின்ட்டு. ஸ்டே ஆர்டர் வாங்கி கையில் வச்சிட்ருக்கேன், இந்த வீட்டை உங்களால் விற்கவோ வாடகைக்கு விடவோ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி ஃபேமிலிக்கு வேறு வழியே இல்லை, கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சென்னைக்கு. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.